உடம்பில் இடை தாங்கும் மூட்டுகளில் பிரதானமான ஒரு மூட்டு தான் ஹிப் ஜாயிண்ட். வங்ஷன சந்தி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த இடைத்தாங்கும் மூட்டுகளில் வலி ஏற்படும் போது உங்களுக்கு அது எவாஸ்குலர் நெக்ரோசிஸ் என்ற ஒரு வியாதியாக இருக்கலாம். எவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்ற வியாதி மூட்டுகளில் பாதிக்கும் போது மெயினாக ஹிப் ஜாயிண்ட்டை தான் பாதிக்கிறது. ஆனால் சில கேஸில் நீலையும் தேலஸ் ஜாயிண்ட்லலாம் அது வர்றது உண்டு. ஆனால் காமன் பிளேஸ் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அது ஹிப் ஜாயிண்ட்டை தான் பாதிக்கிறது. இது ஹிப் ஜாயிண்ட்டுக்கான வாஸ்குலர் சப்ளை இல்லைன்னா பிளட் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளட் சப்ளை குறையும் போது அந்த இடத்தோட போன் உடஞ்சி போகிறதோ இல்லை க்ரெசன்ட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அந்த ஜாயிண்டோட கேப்பு குறைஞ்சி அது ஹிப்பில் மேலே அந்த அஸ்டாகுலர் கோலத்தில் போய் இடித்து உங்களுக்கு அது ஃபியூஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜிலே அது கண்டுபிடிக்கப்பட்டு அதே மாதிரி மாடரேட் ஸ்டேஜ் வரைக்குமே எங்களுக்கு ஆயுர்வேத முறைப்படி இந்த வியாதியை நல்லாவே கட்டுப்படுத்த முடிகிறது. இந்த வியாதியோட அறிகுறிகள் தெரிஞ்ச உடனேயும் இல்லை மாடரேட் ஸ்டேஜில் இருந்தாலும் சாந்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் அணுகி ஆயுர்வேத முறைப்படி இது பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.